எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அதாவது இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப தான் வந்து அவங்க ஒய்ஃபோட ஏர்னிங்ஸ தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க அவ்ளோ நாளா. அ ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து அலிமனி வாங்கலாமா? அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா வாங்கலாம். அது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 24 அண்ட் 25 படி ஒரு ஸ்பவுஸ் அவங்க வந்து யார டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ ஏர்னிங்ஸ்க்கு அப்படின்னா, அவங்க கிட்ட அது வந்து ஹஸ்பண்டா கூட இருக்கலாம், ஒய்ஃபா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒய்ஃப் கிட்ட இருந்து ஹஸ்பண்ட் வந்து அலிமனி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து இஃப் ஹி இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் ஏர்னிங் அண்ட் டிசபிலிட்டிஸ் இருக்கணும், மென்டலியாவோ இல்லை ஃபிசிக்கலியாவோ ரொம்ப சேலஞ்ச்டு பர்சனா இருக்கணும், அவருக்கு வந்து ஏர்னிங் பண்ற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கணும், அண்ட் சில்ட்ரன் எல்லாருமே அவரோட கஸ்டடியில இருக்காங்க அப்படின்னா தாராளமா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட அலிமனி வாங்கிக்கலாம். ஒரு லம்சம் அமௌண்ட்டா வாங்கிக்கலாம், இல்ல மந்த்லி மெயின்டெனபிலிட்டியும் வாங்கிக்கலாம்.